இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. பொங்கல் அன்னைக்கு கனடால சரியான ஸ்னோ. ஸ்னோ நெறைய இருந்ததுனால டூ நத்திங் டேன்னு டிக்ளேர் பண்ணி ஸ்கூலு, ஆஃபீஸ் எல்லாம் லீவ் விட்டிருந்தாங்க. ரோடு எது, வாக்வே எதுன்னு தெரியாத அளவுக்கு ஸ்னோ ஃபுல்லா கவர் ஆயிருந்துச்சு. ஜென்ரலா ஸ்னோ வர வர கிளீன் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஸ்னோ நெறைய இருந்ததுனால முக்கியமான ஏரியாஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மைக்கேல்ஸ்ல 70% கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்ல சேல்ஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது திங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க போனேன். அடுத்து வரப்போற மேஜரான ஈவெண்ட்னா அது வேலண்டைன்ஸ் டே தான். அது ரிலேட்டடா நிறைய டெக்கோ பீசஸ் இருக்கும்னு நினைச்சு போனேன். நான் போன ஸ்டோர்ல ரொம்ப அட்வான்ஸ்டா ஸ்ப்ரிங் சம்மர் ரிலேட்டட் திங்ஸ்லாம் இப்போவே டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு சம்மந்தப்பட்ட நிறைய பொருள் நல்ல நல்ல டிஸ்கவுண்ட்ல இருந்துச்சு. நார்மல் டைம்ல சில பொருள் எல்லாம் வாங்கவே ரொம்ப யோசிப்போம். இது மாதிரி கிளியரன்ஸ் போட்டிருக்கப்போ தேவைப்படுறத உடனே வாங்கி வச்சுக்கணும். இந்த டைம் ஃபெப்ரவரி எண்டு இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா கிராப் பாக்ஸ் சேல் போடுவாங்க. இப்போ 70% ஆஃபர் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் 80 to 90% ஆஃபரா இது மாறும். அதுல விற்காத யாரும் வாங்காத பொருள் எல்லாத்தையும் பாக்ஸ்ல ஃபில் பண்ணி $10ன்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி விற்பாங்க. இதை வாங்க நிறைய பேர் வருவாங்க. லாஸ்ட் டைம் ஹாலோவின் அப்போ நானும் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். ஸ்னோல நடந்து நடந்து டயர்ட் ஆனதுனால பக்கத்துல ஒரு டிமார்டன்ஸ்ல போயிட்டு ஃபிளாட் பிரெட் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். எப்பயாச்சும் ஏதாவது கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ச்சே நம்ம இந்த பொருளை வாங்கியிருக்கலாம், அந்த பொருள் ரொம்ப கம்மியான விலையில இருந்துச்சு, வாங்காம வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அது மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் இருந்திருக்கு. அன்னைக்கும் அப்படிதான் தோணுச்சு. டிஷர்ட்ஸு, ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் நல்ல ஆஃபர்ல இருந்தும் வாங்காம வந்துட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். மறுநாள் நான் திரும்ப கடைக்கு போயிட்டு நான் வாங்கலைன்னு ரிக்ரெட் பண்ண சில பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது மாதிரி கிளியரன்ஸ்ல வாங்குறப்போ டேமேஜஸ் எல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு வாங்கணும். ஜென்ரலா கிளியரன்ஸ் சேல்னால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கிளியரன்ஸ் ஷாப்பிங் மூலியமா நான் $150க்கு மேல சேவ் பண்ணியிருக்கேன்.